செம்பருத்தி செடியில் நிறைய மொட்டுக்கள் வைக்கணும்னா அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து செடியில் இருந்த பூச்சி தாக்குதலும் இருக்கக்கூடாது. பூச்சி தாக்குதல்ன்றதே செம்பருத்தி செடியில் மெயினாக வர்றது வெள்ளைப்பூச்சி தான். அதாவது மாவு பூச்சின்னு சொல்லுவாங்க. குட்டி குட்டியாக இருக்கும். அது வரத்துக்கு முன்னாடி வந்துட்டு எறும்பு வரும். எறும்பு வந்தாலே அடுத்தது வந்து மாவு பூச்சி வரப்போகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு மாவு பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த செடி முழுக்க நல்லா ஃபோர்ஸாக ஐஸ் வாட்டர் இருக்குது இல்லைங்களா, ஐஸ் வாட்டரை நல்லா ஃபோர்ஸாக ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வேப்ப எண்ணெய் கரைசல், நம்மக்கிட்ட வந்து பிளான்ட் ப்ளஸ், அப்புறம் வந்துட்டு நீம் ஆயில், பொன் நீம் ஆயில்னு இருக்குது, டெரா நரிஷ், இது மூணுமே வேப்பெண்ணெய் கரைசல் தான். இதில் எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அப்படியே 5 ml எடுத்து 1 லிட்டர் தண்ணியில் கலந்து இலை பகுதி, தண்டு பகுதி இதிலெல்லாம் ஸ்ப்ரே பண்ணிவிடும். வாரத்துக்கு 3 வாட்டி கொடுக்கணும். ஈவினிங் டைமில் நல்ல வெயிலெல்லாம் போன பிறகு கொடுக்கும்போது அதோட மாவு பூச்சி தொல்லை நம்ம செம்பருத்தி செடியில் இருக்காது. நிறைய மொட்டுக்களும் பூக்க ஆரம்பிக்கும்.